விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சந்தேக நபர்களை கொண்டு வந்து அடைக்கிற இடமாகத்தான் வவுனியா சிறைச்சாலை இருந்தது. உங்களுக்கு இந்த தமிழ் மக்களுடைய வலியை வச்சு அரசியல் செய்ய வேணும், அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையா? ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். அந்த மக்களுக்கு என்ன பயன் சொல்ல போறீங்க? பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) அடிப்படையில் கட்சி தலைவரனால் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் மாஸ் மீடியா டாக்டர் நலிந்த ஜேஸ் சத்தமாக கேளுங்களேன், பாயிண்ட் போடுறேன். ගරු මන්ත්‍රී ඔබතුමා පොයින්ට් මොකද්ද? பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். ඒක අවශ්‍යතාවය නැහැ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා එතන ඇවිල්ලා තියෙන්නේ මේ කතානායකතුමා මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස්ට් එකක් අදගෙන ඉන්නවා, ෆුල් ෂූට් එක අදගෙන ඉන්නවා. ගරු ඔබතුමා මේ ඔබතුමා 27 ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභාවතුමා හවස ආවොත් මම 27 දෙන්න. 27 ඉදිරිපත් කරන්න. சாரி சார், இலங்கையிலே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கேபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி,
இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமாக 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோலில் டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கும் உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இயலாது. அப்படி ලබා දී තියෙන එක ඉවරයි ගරු මන්ත්‍රීතුමා. ඉවර කරනවා. ඒ නිසා கௌரவ கதாநாயகத்துமா குறைந்தது ஒரு வைத்தியர் ஒன்கோல்லையாவது இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் வவுனியா யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே சொல்கிற மாதிரி ஒரு வைத்தியசாலை இருக்கிறது. வைத்தியர்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கிறது. அங்கே வைத்தியர் வருகிறவர், அங்கே ஒரு நர்ஸ் ஒருவர் இருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வவுனியா சிறைச்சாலை என்றது சிறைச்சாலை இல்லை, அது ஒரு டிடென்ஷன் கேம்ப். விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சந்தேக நபர்களை கொண்டு வந்து அடைக்கிற இடமாகத்தான் வவுனியா சிறைச்சாலை இருந்தது. அது ஒரு சிறைச்சாலையே இல்லை. கௌரவ சபாநாயகர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு தடவை வன்னி எங்கள்ட யாரு ஜெகதீஸ்வரன் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். ஏனென்றால் அது ஒரு டிடென்ஷன் கேம்ப். அங்கே திறந்த வெளியில தான் வெளியில நித்திரோள்றார்கள். அதாவது வந்து நிலத்தில் தான் இருக்கிறார்கள். அங்கே ஒருவருக்கு நெஞ்சு நோவு தண்டா பனடோல் தான் கொடுப்பார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், வவுனியா சிறைச்சாலையை ஒரு தடவை இவர்கள் இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் ஒரு நாள் போய் பார்த்து அந்த வைத்தியசாலையில் ஒன்கோல் டாக்டர் இருக்கிறாரா இல்லையா என்றதை இன்கொயரி பண்ண முடியுமான்னு மட்டும்தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கேட்கிறேன். அவர்களே, எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. எங்களுடைய பிரதி அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வருகின்ற போது வலிவடக்கு காணிகளின் கிழக்கு பகுதிகள் அந்த ஆமிக்காரருடைய அந்த வைத்தியசாலை மயிலிட்டி எல்லாம் விடுவிக்கப்படும் என்று மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு தரப்பட்டிருக்க பதிலில் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. எனக்கு விளங்கையில் எனக்கு உங்களில் இருக்கிற நம்பிக்கை போயிட்டு அவ்வளவுதான். தமிழ் மக்களுக்கு உங்களில் இருக்கிற நம்பிக்கையை நீங்களே கெடுத்துக்கொள்றீங்கள். நீங்களே சொல்கிறீங்கள் வைத்தியசாலையை விட மாட்டோம் என்று சொல்கிறீங்கள், வலிகிழக்கு காணிகள் விட மாட்டோம் என்று சொல்கிறீங்கள். அதே நேரத்தில் மயிலிட்டி அந்த ஆமி கேம்பை விட மாட்டேன்றீங்கள். ஆகவே இங்கே சில பேர் இருக்கிற ஐயா, சாகும் பிறகும் கேன்சர் வந்த பிறகும் செத்தா பிறகும் அரசியல் செய்கிறதுக்கு அந்த இடங்களை வச்சு கொண்டு நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் இருக்கிற பிள்ளையான விடயங்களை வச்சுக்கொண்டு இவங்க சாகும் வரைக்கும் ஏற்கனவே கேகேஎஸ் வந்து எப்படி வித்து துளைச்சாங்களோ பரம்பரையா, அதே மாதிரி இப்போ இவங்க இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு சாகும் வரைக்கும் அரசியல் செய்வாங்க. அதான் நடக்கும். இந்த அரசியல்வாதிகள் வந்து உங்களுடைய இந்த சின்ன தவறுகளால் இதையே தமிழ் மக்களுக்கு இடையில கொண்டு போய் சிங்கள மக்கள் வடக்குல காணியை பிடிக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய பொய்யை உண்டு அதுக்குள்ள அனுப்பி கேன்சர் வந்து செத்தா பிறகு அரசியல் செய்வாங்களாவே. சிந்தியுங்கோ, பல தடவை உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் நாங்கள், தயவு செய்து சிந்தியுங்கோ. காணி பிடிக்கிற விடயங்கள் தொடர்பாக கதைக்கிற போது யோசித்து கேட்க சொல்லி சரியான கவலையாக இருக்கிற நேரடியாக கேள்விக்கு வருகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க வைத்தியசாலையை விட மாட்டோம், அங்கே விவசாயம் செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்க, வாழைத்தோட்டம் தென்னந்தோட்டம் எல்லாமே இருக்கிறது. ஆகவே அங்கே இருக்கிற அந்த போராடுகிற மக்களை இவர்கள் தான் பாவிக்கிறார்கள், வேற ஒருத்தரும் இல்லை. இவங்களை பாவிச்சு ஒரு 30 பேர் இருந்து சண்டை பிடிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க போய் அவர்கள் வாழ்றது? அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப நீங்க காசு கொடுக்க போறீங்களா? அப்ப சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார், இவரகணும் சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார், தான் போட்ட வழக்குல நீதிமன்றத்துக்கு 1 மாதத்தில் நீங்கள் விடக்கூடிய காணிகள் அளவை சொல்றேன்னு சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். ஆக உங்களுக்கு தேவை சுமந்திரனும் இங்கே சில கேன்சர் வந்து சாகாம இருக்கிற சிலதுகளும் உங்களுக்கு இந்த தமிழ் மக்களுடைய வலியை வச்சு அரசியல் செய்ய வேணும். அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையா? இப்படியே இந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு இடையில கொண்டு போக போறீங்களா காலங்காலமா? தேவை சொல்லுங்க.